ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்துட்டு தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் இது மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பயரை வறுத்தெடுக்கணும். அதனால் கனமான கடாய் வச்சுட்டு 250 கிராம் பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. சட்டி சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக இது போல் வறுத்தெடுக்கணும். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா வாசம் வரும், அதுபோல் லைட்டாக கலர் மாறி வரும். அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் இருந்தால் போதும், நமக்கு அழகாகவே வறுபட்டுருச்சு. பொரியும் லேசாக, அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு இந்த பயிரை வந்து ஊற வச்சிடணும். நீங்கள் வந்து உடச்ச பயிராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முழு பயிர் இருந்ததுனால அதை சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நமக்கு ஊறினுச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த குழம்புல வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துட்டேன். இது லைட்டாக பொன்னிறமாக வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போது இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நம்ம சட்டியில் செய்கிறா இருந்தாலும் செய்யலாம். சட்டியில் செஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்காக தான் குக்கரில் செய்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இது கூடவே நல்லா பழமான தக்காளியாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி சேர்க்கும் போது வந்துட்டு நமக்கு அந்த குழம்பு வந்துட்டு நல்லா கிரேவி டைப்பில் கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா பழமான 2 பெரிய தக்காளியை வந்துட்டு இது போல் அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதாவது 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த இதுக்கு வந்துட்டு நமக்கு கொஞ்சமாக மசாலா சேர்த்தாலே போதும். இந்த அளவுக்கு போதுமானது. இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விடுங்க. இந்த டைமில் நமக்கு 1 மணி நேரம் ஊற வச்ச பயிறு இருக்குது, அதை இதில் கலந்துக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு பயிரை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பிரிஞ்சதுக்கு அப்புறமா கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கணும். நான் ஏற்கனவே கெட்டியான தேங்காய் பால் 1/4 லிட்டர் எடுத்து வச்சிட்டேன். இந்த டைமில் இந்த பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இந்த பச்சை பயிறு குழம்பு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரேவி டைப்பில் தான் இருக்கணும். அதுக்காக இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதுமானது. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தாது நமக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. நமக்கு 4 விசில்லையே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக தளத்தலன்னு அவ்வளோ வாசமாக இருக்குது குழம்பு. இந்த சூட்டோடையே வந்துட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டுருங்க. ரொம்ப போட்டு மை போல் கடைய வேணாம். இது போல் கொஞ்சம் நேரம் லைட்டாக கடைஞ்சி விட்டால் போதும். கொஞ்சம் கரைஞ்சும் கரையாமலும் இது போல் இருக்கணும்.
இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் தோசையில் வச்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நமக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு அப்புறம் ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட எல்லா வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.